உபேந்திரா ஒரு கன்னட நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். தமிழில் சத்தியம், கூலி திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்களிடையே பரிச்சயமான உபேந்திரா கன்னட திரையுலகின் திரைக்கதை மன்னன் என்று கொண்டாடப்பட்டவர். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், எழுத்தாளர், பாடகர், பாடலாசிரியர் என்றில்லாமல் ஒரு அரசியல்வாதியாக சொந்த கட்சியை தொடங்கி கர்நாடக மக்களை திரும்பி பார்க்க வைத்தவர்தான் இந்த உபேந்திரா. ஹாலிவுட்டில் தி காட்ஃபாதர் திரைப்படத்தை போல உபேந்திரா இயக்கிய ஓம் திரைப்படம் இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க செய்தது. கல்ட் கிளாசிக் திரைப்படமாக அது கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்து இவர் இயக்கிய தொடர் வெற்றி திரைப்படங்களால் கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என இந்தியாவெங்கும் உபேந்திராவின் பெயர் கொடிகட்டி பறந்தது. 1998ஆம் ஆண்டு ஏ என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமான உபேந்திரா, ரஜினி நடித்த எந்திரன் திரைப்படம் வெளியாவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஹாலிவுட் என்ற ரோபோட்டிக் கதையில் நடித்து அசத்தி இருந்தார். பிதாமகன் ரீமேக்கில் விக்ரமாக நடித்து கலக்கி இருந்தவர் காஞ்சனா ரீமேக்கில் கல்பனாவாக நடித்து மிரட்டி இருந்தார். தற்போது 57 வயதாகும் உபேந்திரா சிறந்த இயக்கத்திற்காகவும் நடிப்பிற்காகவும் எண்ணற்ற விருதுகளையும் வென்றிருக்கிறார்.